Hello friends, இன்னைக்கு நம்ம மட்டன் லிவர் ஃப்ரை எப்படி பண்ணலாம்னு பாப்போம். ஈரலை நல்லா வாஷ் பண்ணிட்டு குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், ரொம்ப கம்மியா தக்காளி, கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு நறுக்கி வச்சிருக்கேன். பேஸ்டா போடுறதை விட நறுக்குனது போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். மிளகாய் தூள், தனியா தூள், கறி மசால் தூள், சோம்பு, அப்புறம் பட்டை. இப்போ முதல்ல நம்ம ஈரலை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். மஞ்சத்தூள், பெப்பர் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் எடுத்து ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம லிவர் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதும் 3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. முதல்ல பட்டை, அப்புறம் சோம்பு சேர்த்துட்டு நறுக்கி வச்ச பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. ஒரு லைட் ப்ரௌனிஷ் கலர் ஆகிற வரைக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க ஈரல் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர், தனியாத்தூள், கறி மசால் தூள், இதுக்கு தேவையான சால்ட் எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்தியாச்சு. இப்போ நல்லா கலக்கிக்கலாம். கலக்கிட்டு மீடியம் ஹீட்டில் ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா ஈரல் நல்லா வெந்துருச்சு. இன்னொன்று பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய்லாம் மேலே வந்துருச்சு. அப்போவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல்லா ஈரல் வெந்திருக்குன்னு. இப்போ கடைசியாக நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான ஈஸியான மட்டன் லிவர் ஃப்ரை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.